அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது கடத்தப்பட்ட குழந்தையை மீட்க உதவிய 600 கேமராக்களும் உடைந்த ஹெட்லைட்டும். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் நவம்பர் 9ஆம் தேதி கடத்தப்பட்ட 3.5 மாத பெண் குழந்தை 15 மணி நேரத்தில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் குழந்தையை மீட்க 600 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளும் இருசக்கர வாகனத்தின் உடைந்த ஹெட்லைட்டுமே துருப்பு சீட்டாக இருந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நொண்டியம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 29. கோயம்பேடு சந்தையில் கூலி தொழிலாளி. மனைவி சக்தி. இத்தம்பதிக்கு 2 வயதில் ஒரு குழந்தையும் 3.5 மாத சஞ்சனா என்ற பெண் குழந்தையும் உள்ளனர். கோயம்பேடு கடைப்பகுதியில் குடும்பத்துடன் நவம்பர் 9ஆம் தேதி நள்ளிரவு படுத்திருந்தார். மறுநாள் அதிகாலை வேலைக்கு செல்வதற்கு எழுந்தபோது தன்னுடன் படுத்திருந்த குழந்தை சஞ்சனா அங்கு இல்லை. கோயம்பேடு காவலர்கள் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் குழந்தையொன்று அனாதையாக கிடப்பதை அறிந்த காவலர்கள் குழந்தையை மீட்டனர். அக்குழந்தை சஞ்சனாதான் என்பது தெரியவந்தது. கடத்தப்பட்ட குழந்தை தேடப்படுவதை அறிந்த குற்றவாளிகள் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் குழந்தையை அனாதையாக விட்டுவிட்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த காவலர்கள் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதன் மூலம் புகார் கொடுத்த பெற்றோருக்கு வேண்டுமானால் தங்களது வழக்கு முடிந்து விட்டதாக இருக்கலாம். ஆனால் கோயம்பேடு காவல் நிலைய காவலர்களுக்கு அப்போதுதான் விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் 5 காவலர்கள் சுமார் 6 நாட்களாக தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்தனர். 6 நாட்களாக கோயம்பேடு முதல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை வரை 600 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை காவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். குழந்தை அனாதையாக கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அங்கிருந்த ஒரு வாகன விற்பனை நிறுவனத்தில் பொருத்தி இருந்த கேமராவில் ஒரு பெண்மணி கையில் குழந்தையுடன் ஆட்டோவிலிருந்து இறங்கி குழந்தையை ஓரிடத்தில் விட்டுவிட்டு செல்வது பதிவாகி இருந்தது. அந்த ஆட்டோவில் ஓட்டுநர் மற்றும் மேலும் ஒருவர் இருந்ததும் கண்டறியப்பட்டது. அந்த ஆட்டோ செல்லும் வழித்தடத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனம் என இப்படியே சுமார் 600 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தோம். அந்த ஆட்டோ அம்பத்தூரிலிருந்து கோயம்பேட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டுக்கு சென்றது. நல்ல வேளையாக அந்த வீட்டின் அருகே இருந்த வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அதுதான் குற்றவாளிகளை சரியாக காட்டி கொடுக்க பேருதவி செய்தது. அதில்லாமல் அனைத்து வழித்தடங்களிலும் பதிவான சிசிடிவி கேமராக்களில் எப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு ஆட்டோவை சரியாக கவனிக்க முடியும் என்ற கேள்வி எழலாம். இங்குதான் குற்றவாளிக்கு எதிராக அவர்களே ஒரு சாட்சியத்தை வைத்திருந்தனர். அதுதான் உடைந்து போன ஆட்டோவின் ஹெட்லைன். ஆனால் அந்த நள்ளிரவு முழுக்க ஆட்டோ முன் விளக்கு இல்லாமலேயே சென்று கொண்டிருந்தது. இதனால் அனைத்து கேமராக்களில் பதிவான காட்சிகளை பார்த்து ஆட்டோவை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது என்கிறார்கள் காவலர்கள். இந்த வழக்கில் 2 பெண்கள் 2 சிறார்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். குழந்தை இல்லாத தம்பதிக்கு ரூபாய் 15 லட்சத்துக்கு குழந்தையை விற்பனை செய்ய இந்த கும்பல் கடத்தி இருப்பதும், குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய தம்பதி குழந்தையின் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று கட்டாயமாக கூறிவிட்டதால் குழந்தையை விட்டுவிட்டு சென்று விட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.